காலை விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அம்பத்தூர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் முன்பு தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிறுவனத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் ஆய்வு மேற்கொண்டார். தொழிற்பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படும் பயிற்சிகள் குறித்தும் ஆசிரியர்களின் செயல்பாடுகள் குறித்தும் மாணவிகளிடம் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியபோது வருகிற ஆண்டுகளில் தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் எவரும் மாணவர்கள் சேர்க்கைக்காக அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் என்று உறுதியளித்தார். அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நாள்தோறும் 100 டிகிரி வரை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று மாலையில் திடீரென இடி மின்னலுடன் மழை பெய்தது. ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு, காவிரிப்பாக்கம், சோளிங்கர், அரக்கோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக லேசான காற்றுடன் மிதமான மழை கொட்டியது. வெப்பம் விடுபட்டு சற்று இதமான தட்பவெப்பநிலை நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் காலையிலிருந்து அனல் காற்றுடன் கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் மாலையில் திடீரென பலத்த காற்றுடன் பெய்த இடி மின்னல் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாநகரம், சத்துவாச்சாரி, காட்பாடி, பாகாயம், பொன்னை, வள்ளிமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த இந்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. முன்னெச்சரிக்கையாக சில பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட போதிலும் வெயிலின் தாக்கம் குறைந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்ராயிருப்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென 1 மணி நேரத்திற்கும் மேலாக சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கியது. இதில் கூமாப்பட்டி பிளவக்கல்லணை சாலையில் மின்கம்பம் உடைந்து விழுந்தது. மின்வாரிய ஊழியர்கள் விரைந்து மின் இணைப்பை துண்டித்து சீரமைப்பு பணிகளை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே மின்னல் தாக்கியதில் 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ராமுத்தாய், தனிக்குடி, கணபதி அம்மாள், வாசியம்மாள் ஆகிய 4 பெண்களும் குன்னுவாரப்பட்டியில் உள்ள ஒரு தோட்டத்தில் பருத்தி எடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் அவர்கள் அங்கிருந்த ஒரு மரத்தடியில் ஒதுங்கி நின்றபோது திடீரென மின்னல் தாக்கியதில் ராமுத்தாய் உள்ளிட்ட 3 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த வாசியம்மாளுக்கு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே பயங்கர சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை காரணமாக வீடுகள், விவசாய பயிர்கள் சேதமடைந்துள்ளன. ஆலேரஹள்ளி, இந்திராநகர், புதூரில் சாலையோரங்களில் இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. வீடுகள், கோழிப்பண்ணையின் மேற்கூரைகள் சேதமடைந்தன. பப்பாளி, வாழை, தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் நடைபெறும் 63வது மலர் கண்காட்சி மற்றும் கோடை விழாவில் ஒலிக்கப்பட்ட பாடல்களுக்கு சுற்றுலா பயணிகள் உற்சாகமாக நடனமாடினர். குழந்தைகள், பெரியவர்கள், இளைஞர்கள் என பலரும் ஒன்று கூடி நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியை அடுத்துள்ள மொரட்டாண்டி நவகிரக கோவிலில் குருபெயர்ச்சி விழா நடைபெற்றது. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு இடம்பெயர்ந்ததையொட்டி இக்கோயிலில் கணபதி ஹோமம், குரு பகவான் காயத்ரி மந்திர ஹோமம் மற்றும் நவகிரக ஹோமங்கள் விமர்சையாக நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 12 அடி உயர பிரம்மாண்ட குரு பகவானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வேடந்தவாடி வேதநாத ஈஸ்வரர் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்தபோது நல்லப்பாம்பு ஒன்று கோயிலுக்குள் நுழைந்து படம் எடுத்து நின்றது. குரு பயிற்சியை முன்னிட்டு 9 அடி உயர குருயோக தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. அப்போது 6 அடி நீள நல்லப்பாம்பு கோயிலுக்குள் நுழைந்து படம் எடுத்து நின்றது. அதனை பக்தர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் விற்கப்படும் பிரசாதங்களில் உற்பத்தி, காலாவதி தேதி ஒட்டும் பணி அவசரமாக நடந்தது. கோயில் வளாகத்தில் விற்கப்படும் புளிசாதம், சர்க்கரை பொங்கல், லட்டு, முறுக்கு, அதிரசம் உள்ளிட்டவற்றில் காலாவதி தேதி ஒட்டப்படாமல் இருந்தது. இந்நிலையில் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் கோயிலுக்கு வரவுள்ளதாக தகவல் கிடைத்த நிலையில் தேதி ஸ்டிக்கர் ஒட்டும் பணி அவசர கதியில் நடைபெற்றது.
சென்னை உத்தண்டியில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் சிக்கி லாரி கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கட்டுமான பணிக்காக ஜல்லி, சிமெண்ட் மற்றும் மணல் கலந்த கான்கிரீட் கலவையை ஏற்றிக்கொண்டு லாரி சென்றபோது வடிகால்வாய் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கியது. ராட்சத இயந்திரம் மற்றும் கிரேன் மூலம் லாரி மீட்கப்பட்டது. புதிய வீட்டிற்கு வரி நிர்ணயம் செய்ய லஞ்சம் வாங்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் நகராட்சி அலுவலகத்தில் புதிய வீட்டிற்கு வரி நிர்ணயம் செய்ய 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வருவாய் உதவியாளர் உட்பட 2 பேரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரிடம் வருவாய் உதவியாளர் கிஷோர்குமார் லஞ்சம் கேட்டது குறித்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். அவரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்ட நிலையில் அந்த பணத்தை கிஷோரின் அறிவுறுத்தலின்படி வாங்க வந்த அவரது நண்பர் வெங்கடேஷ் பிடிபட்டார். தொடர்ந்து கிஷோர்குமாரையும் காவலர்கள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். நாமக்கல் மோகனோ சாலையில் உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சொத்து செட்டில்மெண்ட் பத்திரம் வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய பதிவாளர் மனோகரன் மற்றும் அவரது உதவியாளர் சதீஷ் ஆகியோரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். லாரி அதிபர் சுப்பிரமணி என்பவரிடம் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்கப்பட்ட நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் அவர்கள் கையும் களவுமாக பிடிபட்டனர். இந்த சோதனையால் அலுவலகத்தில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக பத்திரப்பதிவு பணிகள் பாதிக்கப்பட்டன. நெல்லை நெல்லையப்பர் கோயிலில் வெள்ளித்தேரில் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரத வீதிகளில் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மேற்கொண்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சில மாதங்களாக 500 கனஅடிக்கும் குறைவாக இருந்த நீர்வரத்து முதலில் வினாடிக்கு 1000 கனஅடியாகவும் பின்னர் 2000 கனஅடியாகவும் உயர்ந்தது. தற்போது ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 4000 கனஅடியாக வருகிறது. இதன் காரணமாக மெயினருவி மற்றும் சினிபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. காஞ்சிபுரம் சங்கரமடத்திற்கு திடீர் வருகை தந்த மத்திய இணையமைச்சர் எல்முருகன் மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றார். முன்னதாக காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் உள்ள சங்கரமடத்தில் அமைச்சருக்கு நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மடாதிபதி விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை சந்தித்த எல்முருகன் அவருக்கு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து ஆசி பெற்றார். அதன் பிறகு இருவரும் நீண்ட நேரம் தனியாக கலந்துரையாடினர். சேலம் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், உடையும் பாட்டில்களுக்கான இழப்பை நிர்வாகமே ஏற்க வேண்டும், காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சந்தியூர் மதுபான கிடங்கு முன்பு ஊழியர்கள் கூட்டு நடவடிக்கை குழுவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னறிவிப்பின்றி கடைகள் திறக்கப்படாததால் மது குடிப்போர் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். காலி மதுபாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்தை கைவிடக் கோரி நாமக்கல்லில் குடோன் முன்பு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்டத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட கடைகளில் பணிபுரியும் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதேபோன்று ஈரோட்டில் டாஸ்மாக் ஊழியர்கள் 2வது நாளாக கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.